விருச்சிகம் ராசி அன்பர்கள், நீங்கள் பாருங்கள், செவ்வாய் பகவானை ராசி அதிபதியாக கொண்டவங்களா இருக்கீங்க. உங்களோட வாழ்க்கையில் எல்லா விஷயத்துலையுமே திறமையாக செயல்பட்டு நன்மையை பெறக்கூடியவங்க. எல்லோருக்குமே உதவி செய்யக்கூடிய தன்மை விருச்சிக ராசி அன்பர்கள் உங்களுக்கு அதிகமாகவே இருக்கும். உங்களுக்கு இப்போ பாருங்கள், ஒவ்வொரு கிரகமுமே குறிப்பிட்ட கால இடைவெளியில் ஒரு ராசியிலிருந்து இன்னொரு ராசிக்கு பயிற்சி ஆகிறது வழக்கமான ஒரு செயல்தான். இந்த ஒரு வழக்கமான செயல், அதாவது கிரகத்தோட நிலை மற்றும் இதோட மாற்றம் 12 ராசிக்குமே எப்பொழுதுமே தாக்கத்தையும் மாற்றத்தையும் ஏற்படுத்தும். இந்த மாதம் ஏற்பட்டிருக்கக்கூடிய கிரக அமைப்புகளும் அதன் மாற்றங்களும் இந்த விருச்சிக ராசி அன்பர்கள் உங்களுக்கு என்ன மாதிரியான மாற்றத்தையும் தாக்கத்தையும் ஏற்படுத்த போகுது அப்படிங்கிறதையும், என்ன சாதகமான பலன்களை பெற போறீங்க, பாதகமான நிலை என்ன, அதிலிருந்து விடுபட நீங்கள் என்ன செய்யணும், இந்த மாதம் எப்படிப்பட்ட மாதமாக அமைய போகுது, என்ன மாதிரியான பலன்கள் கிடைக்க போகுது, வழிபட வேண்டிய தெய்வங்கள் குறித்து ஒரு முழுமையான தகவலையுமே உங்களுக்காக இந்த பதிவில் நாங்கள் சொல்லியிருக்கோம். இந்த பதிவு விருச்சிக ராசி அன்பர்கள் நீங்கள் பயன்பெறும் வகையில் இருக்கும். அதனால் ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். நீங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனலையும் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. முன்பு சொன்னது போல தான், இந்த விருச்சிக ராசி அப்படின்னா செவ்வாய் பகவானை ராசி அதிபதியாக கொண்டவங்க. நீங்கள் செவ்வாய்க்கிழமையில் முருகன் வழிபாட மனமாற செய்து வருவதால் நன்மைகளையும் நல்ல ஒரு உயர்வையும் பெற முடியும். உங்களுக்கு முருகப்பெருமான் பிடிக்கும் அப்படின்னா குன்றக்குடி முருகனுக்கு அரோகரா அப்படிங்கிற மந்திரத்தை மறக்காமல் 3 முறை பதிவிடவும் செய்யுங்க. உங்களோட வாழ்க்கையில் முருகப்பெருமானின் அருளால் எல்லாமே நல்லதாக நடக்கும், நன்மை வந்து சேரும். இறைவனோட பரிபூரணமான அருளும் உங்களுக்கு கிடைக்க பெற்று நீங்கள் நலமுடன் வாழ வாழ்த்துக்களையும் உங்களுக்காக முருகப்பெருமானிடம் நாங்கள் பிரார்த்தனையும் செஞ்சுக்கிறோம். அதே போல் உங்களுடைய சுய ஜாதகத்தை நீங்கள் எளிய முறையில் கணிச்சுக்க விரும்பினா டிஸ்கிரிப்ஷனில் பாருங்கள், ஜோதிட நம்பரும் கொடுத்துருக்கோம். அந்த நம்பருக்கு நீங்கள் ஃபோன் பண்ணாலே போதும், எளிய முறையில் ஜாதக கணிப்பு தெரிஞ்சுக்கலாம். எல்லா வகையிலுமே முன்னேற்றத்திற்கு இது உதவியாக இருக்கும். நம்ம முதல்ல கிரக நிலைகள் எப்படி இருக்குது, இதன் மாற்றங்கள் எப்படி நிகழப்போகுது அப்படிங்கிறத பார்த்து தெரிஞ்சுக்கலாம். விருச்சிக ராசி, உங்களுக்கு கிரக நிலைகளை பொறுத்த வரைக்கும் உங்கள் ராசியில் சூரியனும் சுக்கிரனும் இருக்காங்க. தனவாக்கு குடும்பஸ்தானத்தில் புதனும், தைரிய வீரிய ஸ்தானத்தில் சனி பகவானும் இருக்கார். சுகஸ்தானத்தில் சந்திரனும், பஞ்சம பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் குரு பகவானும், ரணருண ரோகஸ்தானத்தில் ராகு பகவானும், சப்தம ஸ்தானத்தில் செவ்வாயும் இருக்காங்க. அதே போல் விரயஸ்தானத்தில் கேது பகவானும் இருக்கக்கூடிய அமைப்புகளில் இந்த மாதத்தின் கிரக நிலைகள் அமைஞ்சிருக்கு. இந்த கிரக நிலைகள் மாற்றம் எப்படிலாம் நடக்கும் அப்படின்னு பார்த்தா, 6ஆம் தேதி அன்னைக்கு சுக்கிர பகவான் ராசியிலிருந்து தனவாக்கு குடும்பஸ்தானத்துக்கும், 16ஆம் தேதி அன்னைக்கு பாருங்கள் சூரிய பகவான் ராசியிலிருந்து தனவாக்கு குடும்பஸ்தானத்துக்கும், 30ஆம் தேதி சுக்கிர பகவான் தனவாக்கு குடும்பஸ்தானத்திலிருந்து ராசிக்கும் மாற்றம் அடையக்கூடிய ஒரு அமைப்பு நிகழப்போகுது. இந்த கிரக நிலைகள் மாற்றம் ஏற்படும் பொழுது உங்களுக்கு அதற்குரிய மாற்றமும் தாக்கமும் வரும். அந்த வகையில் உங்களுக்கு உண்டாகக்கூடிய பலன்கள் அப்படின்னு பார்க்கலாம். விருச்சிக ராசி பாருங்கள், எல்லாருக்கிட்டையுமே நல்ல முறையில் பழகக்கூடியவங்களா இருப்பீங்க. பெரும்பாலும் உங்களுக்கு வரக்கூடிய முன்கோபத்தை தவிர்த்தாலே நல்ல ஒரு முன்னேற்றத்தை பெறலாம். கடந்த காலத்தில் நிறைய இன்னல்கள், துன்பங்கள், துயரங்களை சந்திச்சிருப்பீங்க. ஏன் இப்படி நடக்குது அப்படிங்கிற ஒரு மன வருத்தம் இருக்கும். எல்லோருக்குமே எல்லா விதத்துலையுமே நன்மையை செஞ்சாலும் ஏன் நமக்கு மட்டும் இந்த பிரச்சனை தொடர்ந்துக்கிட்டே இருக்குது அப்படிங்கிற ஒரு கேள்வி பெரும்பாலான விருச்சிக ராசி அன்பர்களோட மனதில் இருக்கத்தான் செய்யுது. இதுக்கு முன்னாடி இருந்த கிரக நிலைகள் ரொம்பவுமே கஷ்டத்தை கொடுத்துருக்கும். இந்த மாதம் எப்படிப்பட்ட மாதமாக இருக்கும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் உங்களுக்கு இருக்கும். அந்த வகையில் இந்த அமைப்புகளை பார்க்கும் பொழுது நீங்கள் முன்கோபத்தை தவிர்த்தா நன்மைகளை பெறக்கூடிய இந்த மாதம் சின்னதாக எதிர்பாராத செலவு வரலாம், கவனமாக இருங்க. அதே போல் நீங்கள் எதிர்பார்த்து காத்திருக்கக்கூடிய ஒரு விஷயத்தில் கொஞ்சம் தாமதமும் வரும். எதிர்பாராத பணவரவு இருக்கும். அதனால் திறமையாக உங்களோட பணிகளை செய்யுங்க, நன்மையை பெறுவீங்க. கவனமாக இருந்தால் இன்னுமே முன்னேற்றத்தை நீங்கள் பெற முடியும். ஒவ்வொரு முயற்சிகளுமே முன்னேற்றத்துக்கான வாய்ப்பு இருக்குது. அதை சரியாக பயன்படுத்திக்கிட்டால் நீங்கள் நன்மைகளை பெறலாம். எதிர்பார்த்த வெற்றி கிடைக்கிறதுல மட்டும் தாமதம் இருக்கும், ஆனால் பணவரவு சீரான ஒரு முன்னேற்றத்தை கொடுக்கும். தங்கு தடை இல்லாமல் நீங்கள் உங்களுடைய காரியங்களை செயல்படுத்துங்க, கட்டாயம் நன்மைகளை பெறுவீங்க. சின்னதாக தடை தாமதம் வந்தாலும் அதை கண்டு சோர்ந்து விடாதீங்க. முயற்சிகள் கண்டிப்பாக உங்களுக்கு முன்னேற்றத்தை கொடுக்குது. அதே போல் புதிய நண்பர்கள் சேர்க்கை இப்போ உங்களுக்கு தொழில் ரீதியாக அமையும். நீங்கள் மற்றவங்களுக்கு உதவி செய்கிறதுல நிறையவே ஆர்வமும் காட்டுவீங்க. உங்களுடைய நண்பர்களின் உதவியால் உங்களுக்கு தொழில் வியாபாரம் இதில் இருந்த எதிர்ப்புகள் நீங்குது, நன்மைகள் வந்து சேருது. தொழிலில் எந்த அளவுக்கு மேன்மையை கொண்டு வரணும் அப்படின்னு நீங்கள் நினச்சி வச்சுருக்கீங்களோ அது எல்லாமே இப்போ செயல்முறைப்படுத்துங்க, நன்மைகளை கட்டாயம் நீங்கள் பெறுவீங்க. அதே போல் தொழில் வியாபாரம் கொஞ்சம் மந்தமான நிலையில் இருந்தாலுமே வருமானத்துக்கு குறைவு இருக்காது.
போட்டிகள் பற்றின கவலையை விட்டுட்டு நீங்கள் உங்களுடைய தொழில் வியாபாரத்தில் முழுமையாக கவனம் செலுத்துங்க. இந்த மாதம் நன்மைகளை பெறுவீங்க. உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு பாருங்கள், திடீர்னு வெளியூர் மாற்றம் வரும். அது நீங்கள் நினச்ச இடமா கூட இருக்கலாம். ஆனாலும் நீங்கள் பாருங்கள், சக ஊழியர்கள்கிட்ட பேசும் பொழுது ரொம்பவுமே கவனமாக பேசினா நல்லது. முக்கியமாக கோபப்படாதீங்க, அது பல சிக்கலை கொடுத்துடும். குடும்ப உறுப்பினர்கள்கிட்டையுமே இதுவரைக்கும் ஏதாவது சண்டை சச்சரவில் இருந்தால், மனத்தாங்கல் இருந்தால், அந்த ஒரு நிலைமை இப்போ நீங்கி நல்ல ஒரு மகிழ்ச்சியும் சகஜமான நிலையும் உங்களுக்கு இப்பொழுது ஏற்படும். கணவன் மனைவி ஒருத்தருக்கு ஒருத்தர் அனுசரித்து செல்லணும். பிள்ளைங்க கிட்ட பேசும்போது கூட ரொம்பவுமே நிதானமாக பேசுறது நல்லது. விட்டு பிடிங்க. பெண்களுக்கு மற்றவங்களுக்கு உதவி செய்யறதுல ஆர்வம் காட்டுவீங்க. பணவரத்து உங்களுக்கு கொஞ்சம் தாமதப்படும். இது கொஞ்சம் கோபத்தை தூண்டும். கோபத்தை தவிர்த்தா பெரும்பாலும் நன்மைகளை பெறலாம். விட்டு கொடுத்து அனுசரித்து செல்லுங்க. கோபத்தை தவிர்த்துடுங்க. அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்ககிட்டையுமே தேவையில்லாமல் எந்த ஒரு விஷயத்துக்காகவும் வாக்குவாதம் செய்யாதீங்க. வாக்குவாதம் செய்யாமல் இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதாக இருக்கும். மாணவர்களை பொறுத்த வரைக்கும் பாருங்கள், சக மாணவர்கள்கிட்ட சகஜமாக பேசி பழகுங்க. கோபம் கொள்ளாதீங்க. சண்டை சச்சரவு வந்தால் அந்த இடத்துலேருந்து விலகி சென்றுடுங்க. இல்லைன்னா அந்த விருச்சிக ராசி மாணவர்களுக்கு பல பிரச்சனைகள் இதனால் வந்துடும். அதனால தான் கல்வியில் முன்னேற்றம் காணக்கூடிய ஒரு சிறப்பான யோகம் தான் உங்களுக்கு இப்போ அமைஞ்சிருக்கு. அதை சரியாக நீங்கள் பயன்படுத்திக்கிட்டா நல்ல ஒரு படிக்கிறதுக்கு இந்த கிரக அமைப்பெல்லாம் உதவியாக இருக்கும். நல்லா படித்தா நல்ல மதிப்பெண்ணுமே நீங்கள் பெற முடியும். முழு கவனத்தையும் படிப்பில் செலுத்துங்க. கூடுதல் நேரம் ஒதுக்கி படிக்கிறது ரொம்பவுமே நல்லது. இப்போது இந்த விருச்சிகம் ராசியில் இருக்கக்கூடிய விசாகம், அனுஷம், கேட்டை இந்த 3 நட்சத்திரக்காரங்களுக்கும் என்ன மாதிரி அமைப்பு உருவாகி இருக்குது அப்படின்னு பார்க்கலாம். முதல்ல விசாகம் 4ஆம் பாதம் கொண்ட உங்களுக்கு இந்த மாதம் கணவன் மனைவிக்கிடையே ஒரு திருப்தியான உறவு நீடிக்கும். சண்டை சச்சரவுகள் உங்களை விட்டு நீங்கும். குடும்பத்தில் ஒரு மகிழ்ச்சியான சூழலை நீங்கள் உருவாக்க போகிறீங்க. உங்களோட பேச்சுக்கு குடும்பத்தில் மரியாதை உண்டாகும். பிள்ளைங்க அவங்களோட கல்வியில் சிறந்து விளங்குவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. அதற்கான ஒரு ஊன்றுகோலாக நீங்கள் இருப்பீங்க. பெண்களுக்குமே திட்டமிட்டபடி கொஞ்சம் உங்களோட காரியங்கள் நடந்து முடிகிறதுல கொஞ்சம் காலதாமதம் வரும். மற்றபடி பெருசாக எந்த ஒரு பாதிப்பும் வராது. மனோதிடம் அதிகரிக்குது. கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கு புதிய ஒப்பந்தங்கள் இப்போது வந்து சேரப்போகுது. அதே போல் அரசியலில் உள்ளவங்களுக்கு கூடுதல் பணி சுமை கொஞ்சம் ஏற்க வேண்டியதாக இருக்கும். காரியங்கள் தாமதமாக நடந்தாலும் அந்த காரியம் உங்களுக்கு இறுதியில் வெற்றி வாய்ப்பை தான் கொடுக்கும். கலங்க தேவையில்லை. மாணவர்களை பொறுத்த வரைக்கும் கல்வியில் வெற்றி பெற நீங்கள் எடுக்கக்கூடிய ஒவ்வொரு முயற்சிகளுமே, இந்த விசாகம் 4ஆம் பாதம் கொண்ட மாணவர்களுக்கு ஒவ்வொரு முயற்சிகளுமே உங்களுக்கு சாதகமான பலனை கொடுக்குது. அதே போல் சக மாணவர்கள்கிட்ட நல்லுறவு ஏற்படும். அதுக்கப்புறம் அனுசம் நட்சத்திரக்காரங்களுக்கு இந்த மாதம் உடல் சோர்வு நீங்கி நல்ல ஒரு தெளிவு நிலை உண்டாகும். மனதில் இருக்கிற கவலையுமே உங்களை விட்டு நீங்கிடும். தொழில் வியாபாரம் தொடர்பான அலைச்சல் கொஞ்சம் அதிகரிக்க தான் செய்யுது. புதிய ஆர்டர்கள் கிடைக்கிறதுல தடை தாமதம் ஏதாச்சும் வரலாம். உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு உங்களுடைய வேலை போல கொஞ்சம் அதிகரிக்கும். ஆனால் அதெல்லாம் நீங்கள் போட்டு குழப்பிக்காதீங்க. உங்களோட பணிகளை சிறப்பாக செஞ்சால் அதற்கேற்ற முன்னேற்றத்தை நீங்கள் கட்டாயம் பெறுவீங்க. உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு மட்டும் கொஞ்சம் கவனமாக உங்களோட பணிகளை செஞ்சால் நல்லது. அலுவலக பணிகளில் இன்னுமே கூடுதல் கவனம் செலுத்தணும். குடும்பத்தில் நிம்மதி குறையும்படியே ஏதாவது சண்டை சச்சுரவுகள் வரலாம். கணவன் மனைவிக்கிடையே மன வருத்தம் வரலாம். தேவையில்லாமல் வாக்குவாதம் செய்யாதீங்க. விட்டு கொடுத்து அனுசரித்து போங்க. நன்மைகளை பெறுவீங்க. பெண்களுக்கு எந்த ஒரு காரியத்தை செய்யறதுக்கு முன்னாடியும் தீர ஆலோசனை செஞ்சு செயல்படுங்க. கலைத்துறையில் இருக்கிற நீங்கள் வாழ்க்கையில் பாருங்கள், இப்போ நல்ல ஒரு முன்னேற்றமான நிலைக்கு வரப்போகிறீங்க. கேட்டை நட்சத்திரக்காரங்களுக்கு இந்த மாதம், அதுவும் அரசியலில் உள்ளவங்களுக்கெல்லாம் இது வரைக்கும் மந்தமான நிலை இருந்தால் அந்த மந்தமான நிலை மாறி இப்போது வேகம் பிடிக்குது. தன லாபம் அதிகரிக்குது. சிறப்பான பலன் பெறுவதற்கான வாய்ப்பும் இருக்குது. மாணவர்களுக்கு கல்வியில் முன்னேற்றம் அடையக்கூடிய ஒரு கடின உழைப்பு இப்போ தேவைப்படுது. எல்லோருக்கிட்டையுமே அனுசரித்து போனால் நல்லது. நீண்ட காலமாக இருந்து வந்த கவலை நீங்கும். மற்றவங்களோட விவகாரத்தில் மட்டும் தலையிடாமல் தவிர்த்திடுங்க. தொழில் வியாபாரத்தில் இருக்கிறவங்க திடீர் போட்டி சந்திக்கிற மாதிரி இருக்கும். பார்ட்னர்கள்கிட்ட சுமூகமாக பழகிறது நல்லது. உத்தியோகத்தில் இருக்கிறவங்க கொஞ்சம் கடினமாக உழைச்சா நன்மைகளை பெறலாம். இந்த மாதம் ஏற்படக்கூடிய நன்மை அதிகரிக்கும். தீமைகள் விலகவும். கந்த சஷ்டி கவசம், சண்முக கவசம் செவ்வாய்க்கிழமையில் பாராயணம் செய்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது.
முருகனை வழிபடுங்க, காடிய தடைகள் நீங்கும், எதிர்ப்புகள் உங்களை விட்டு விலகும். அனைத்து வகையிலுமே முன்னேற்றம் பெற முருகன் உங்களுக்கு உறுதுணையாக இருப்பார். முருகன் பகவான் பிடிக்கும் அப்படின்னா முருகனை மனமாற செவ்வாய்க்கிழமையில் பிரார்த்தனை செய்யுங்க, நன்மைகள் வந்து சேரும். என்ன நேயர்களே, இந்த பதிவு நீங்கள் பயன்பெறும் வகையில் அமைஞ்சிருக்கும்னு நினைக்கிறோம். பதிவு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். உங்களுடைய நண்பர்கள் விருச்சிகம் ராசியாக இருந்தால் அவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சு பாருங்கள். தொடர்ந்து பார்த்தமைக்கு நன்றி நேயர்களே.